அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் இன்று ஜெயலலிதாவை பற்றி வீடியோ எடுக்கவிருக்கின்றேன். ஜெயலலிதாவை பற்றி 3 வீடியோ போட்டுட்டேன். அதாவது இந்த மாதம் இல்லை, சென்ற மாதம், இந்த வருஷத்துக்கு இந்த வீடியோ 3வது வீடியோ. இதுக்கு முன்னே வீடியோ நிறையா போட்டிருக்கு. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா பற்றி ஏதோ 1-2 போட்டிருக்கலாம். இப்போ இந்த வருஷத்தில் ஜெயலலிதாவை பற்றி 2வதோ 3வதோ வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று. ஸோ இப்போ நான் ஜெயலலிதாவை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். February மாதம் போடல நினைக்கிறேன், மார்ச் மாதம் போட்டிருக்கேன், போன மாதம் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். அந்த வீடியோ எந்த நாளை முன்னிட்டு நான் போட்ட வீடியோன்னா, ஜெயலலிதா பிறந்த நாள். ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு எடுத்த வீடியோ தான் அந்த வீடியோ. 3வது மாதம் நான் போட்டது. பர்த்டே இல்லை ஜெயலலிதாவுக்கு, 2வது மாதம் 24ஆம் தேதி. ஸோ இப்போ அந்த நாளை முன்னிட்டு தான் நான் போட்டது. ஜெயலலிதா எத்தனாம் தேதி பிறந்தவங்கன்னா 1948 24ஆம் தேதி பிறந்தவங்க. 2வது மாதம். ஏன் பிறந்த நாள் எப்போ வருதுன்னா 1954 2வது மாதம் 13ஆம் தேதி வருது. ஓகே, 2வது மாதம் 13 எனக்கு பிறந்த நாள். ஜெயலலிதாவுக்கு அதே 2வது மாதம் 24ஆம் தேதி பிறந்த நாள். எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒவ்வொரு வருஷமும் வர்ற பிறந்த நாள் ஒரு 11-12 நாள் வித்தியாசம் இருக்கும். ஓகே, 11 நாள் வித்தியாசம் நினைக்கிறேன். ஆனால் ஒரே மாதம் பிறந்த நாள். ஓகே, ஸோ அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, அம்மா ஜெயலலிதா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பிறந்த மாதத்துலேயே எனக்கும் பிறந்த நாள் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, 6 வருஷம் மூத்தவங்க ஜெயலலிதா என்னை விட. இப்போ எனக்கு 71ன்னா ஜெயலலிதாவுக்கு 77 வயசு இருக்கும். நான் வீடியோ எடுத்துட்டேன், போட்டுட்டேன். இப்போ இந்த வீடியோவில், இப்போ கடைசி வீடியோ இருக்குதுல்ல, அதில் நான் ஜெயலலிதாவை பற்றி எல்லாம் பேசினேன். ஆனால் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுக்குன்னு நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் டவுன்லோடில் சேவ் பண்ணி என் ஃபோட்டோ கலரில் வச்சுருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாம் கேக்கு ஃபோட்டோ. அதை நான் இந்த வீடியோவில் நான் ஓட்ட போகிறேன். அவங்க பிறந்த நாளுக்கு என்னென்ன மாதிரி கேக்கு டிசைனில் நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேனோ அதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ கலரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸு நீங்கள் பாருங்கள், நான் ஒன்றா ஒட்டுறேன். அந்த ஃபோட்டோஸ் தான் ஜெயலலிதாவுக்கு நான் கிஃப்டாக கொடுக்குற பர்த்டே கேக்கு டிசைனுங்க. இந்த டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அந்த கேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ பரவாயில்ல, அது நான் ஒட்டுறேன். இந்த வீடியோவில் நான் ஒட்டுறேன் பாருங்கள். எந்தெந்த கேக்கு அழகாக இருக்குதோ அந்தந்த கேக்கு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கும் சந்தோஷம். ஆனால் நான் வாங்க முடியாது, அவ்வளோலாம் அந்த மாதிரி டிசைனில் கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குகிற அளவுக்கு நான் பணக்காரி இல்லை, ஏழை. ஸோ இப்போ நான் அவங்களுக்கு கொடுக்குற அந்த கேக்கு கிஃப்ட்டு மாதிரி. அப்புறம் இன்னொன்று ஃப்ளவர்ஸு, பூக்கள்லாம் விதவிதமாக நான் டவுன்லோட் பண்ணி என் ஃபோட்டோ கலரில் வச்சுருக்கேன். அந்த பூவெல்லாம் அழகழகான பூ, ரோஜா பூங்க. ஸோ அதுவும் நான் எனக்கு பிடிச்சதா நான் ஓட்டுறேன். பூவு, கேக்கு, பர்த்டே கேக்கு ஃபோட்டோஸை. ஸோ இது 2 ஓட்டுறேன். மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் ஃபோட்டோஸ் ஓட்டுறதுன்னா கடைசியில் நான் அப்படியே ஒட்டி முடிச்சிடுவேன் வீடியோவை. இப்போ ஜெயலலிதா பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஜெயலலிதா எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப நல்லவங்க. அவங்க ஜெயலலிதா அன்பானவங்க,
நல்ல குணம் உள்ளவங்க, அன்பு பண்பு எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ரொம்ப நல்ல பெண் அவங்க ஜெயலலிதா. ஓகே, ஸோ இப்போ அவங்கள வந்து ஜெயலலிதாவை வந்து நம்ம வர்ணிக்கணுன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு திறமை இல்லை. அதெல்லாம் கவிஞர்களால தான் முடியும் ஜெயலலிதாவை பாராட்டுறதுக்கு. ஓகே, பரவாயில்ல. பாராட்டுறதை விட அந்த ஜெயலலிதா கிட்ட இருக்கிற அன்பு வந்து நம்ம மனசில் இருந்தால் அது போதும் அந்த அம்மாவை. ஓகே, சரி. அவங்க வந்து ஜெயலலிதாவோட அம்மா வந்து சந்தியா வந்து உயிரோடு இருக்கிறப்ப கடைசி காலத்தில் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்காங்க. அந்த டைமில் ஜெயலலிதா கூட தான் இருந்தாங்க. அதுக்கு முந்தையும் ஜெயலலிதா கூட தான் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா வந்து சந்தியா ஜெயலலிதாவுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்களாம். என்ன சாப்பாடு ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னா பருப்பு கறி ரொம்ப பிடிக்குமா, பருப்பு கறி அது ரொம்ப பிடிக்குமா, முட்டை கறி பிடிக்குமா ஜெயலலிதாவுக்கு. அது அந்த காலத்துலலாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா, அவங்க ஜெயலலிதாவோட அம்மா சந்தியா. பருப்பு கறி, முட்டை கறி, ரசமும் பிடிக்குமா. அப்புறம் இந்த காய்கறி கூட்டுகள்லாம் நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்களாம் ஜெயலலிதா. ஸோ இப்போ தயிரும் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அப்புறம் இந்த கருவாட்டு குழம்பு இருக்குது இல்லை, கருவாட்டு குழம்பு அதுவும் சாப்பிடுவாங்களாம். ஸோ அவங்க அம்மா வந்து இருக்கிறப்ப ஜெயலலிதாவுக்கு நல்லா பிடிச்ச சாப்பாடை அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ஜெயலலிதா மறக்க முடியாது. ஸோ அப்போ வந்து இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு மகளுக்கு நல்ல தாயாக வளர்ந்துருக்காங்க. ரொம்ப அன்பாக ஜெயலலிதா மேலே பாசமாக இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். கடைசி காலத்தில் அவங்க உடம்புக்கு முடியாமல் இறந்துட்டாங்க. அது என்னமோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஜெயலலிதா அம்மா பாசமாக இருந்திருக்காங்க ஜெயலலிதா கூட. அது ஒன்று. இன்னொன்று வந்து வேறு ஒன்றும் இல்லை, அதான் எல்லாமே சொல்லிட்டேன் நான் வீடியோவில். அவங்கள பற்றி எல்லா விளக்கமும் சொல்லிட்டேன்ல, இனி என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு கேக்கு வாங்கி நான் இப்போ இந்த வீடியோவில் வெட்ட முடியாது, வெட்டி இந்த வீடியோ நான் எடுக்க முடியாது. காரணம் கேக்கு வந்து எல்லாம் விலை கூட, பர்த்டே கேக்கெல்லாம் அதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு காசு பத்தாது. வாங்கி அந்த வீடியோவில் வெட்டுறதுக்கு எனக்கு வீடியோ எடுத்து அதில் வந்து இந்த கேக்கு எல்லாம் அழகானதாக வாங்கி அதை வெட்டி நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்ச கேக்கை வந்து மகன் பேர பிள்ளைங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன். இருந்தாலும் கேக்கு வாங்குறதுக்கு காசு பத்தாது. கேக்கெலாம் வாங்கினா நல்ல கேக்கை தான் வாங்கணும். ஐயோ, அதெல்லாம் வந்து 100 வெள்ளிக்கிட்ட வரும் நல்லதா. இப்போ எனக்கு காசு எங்கே பத்த எனக்கு. ஸோ அப்போ ஆசை இருக்குது. ஆசை இருந்தால் என்ன பண்ணியும், நம்மளுக்கு வந்து கையில் ஒன்றும் இல்லையே. இதை இப்போ வீடியோ தான் எடுக்க முடியும். ஃபோட்டோஸ் பாருங்கள், ஃபோட்டோ ஓட்டுறேன். அதில் எத்தனை விதமான கேக்குங்க இருக்குது பாருங்கள். அழகழகான கேக் இருக்குது. அதெல்லாம் வாங்கினா எவ்வளோ காசு வரும் சொல்லுங்கள். ஜெயலலிதா வாங்கலாம், அவங்க உயிரோடு இருந்திருந்தால் அதெல்லாம் வாங்கியிருக்கலாம். இப்போ அவங்க இல்லை, நான் வாங்க முடியாது. நான் அழகான கேக்கை வாங்கி நான் வெட்டி வீடியோ எடுக்க முடியாது. ஓகே, இவ்வளோ தான். பூ போவோம், ரோஜா பூ போவோம், நிறையா மயில் இருக்குது, மயில் இறகு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் வந்து இதுக்கு பிறகு அதை நான் ஓட்டுறேன்னு இதனோட நான் வந்து இந்த வீடியோவில் இப்போ பேசுகிறது இதோட நான் நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவை அந்த சைட்டில் திருப்புறேன். அது வந்து சுவர், வீட்டு சுவர், இந்த அங்கே பின்னால் பார்த்தீங்களா அந்த சுவர் இருக்கு, இதே மாதிரி சுவர் அந்த பக்கம் இருக்குது. ஸோ அப்போ நான் அந்த பக்கம் திருப்புறேன். ஓகே விபாசம்.